அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான பிரஸ் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மறக்காம கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். தாவேகா அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையில் ஓய்வூதிய பலன்கள் ஒதுக்கீடு ரூபாய் 14,000 கோடி குறைப்பு. தாவேகா அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் ரூபாய் 14,000 கோடி குறைக்கப்பட்டு உள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தலைமை செயலக சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் வெளியிட்ட அறிக்கையில், தாவேகா தலைமையிலான ஆட்சியில் முதலாவது நிதிநிலை அறிக்கை கடந்த 5ஆம் தேதி நிதியமைச்சரால் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய கால பலன்களுக்கு ஒதுக்கீடானது ரூபாய் 14,000 கோடியாக குறைக்கப்பட்டு உள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் தாவேகா அரசால் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்த வேளையில், நிதிநிலை அறிக்கையில் ஓய்வூதியத்திற்கான ஒதுக்கீடு ரூபாய் 14,000 கோடி அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது என்பது பேரதிர்ச்சியாக உள்ளது. இதற்கு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கத்தின் சார்பாக கடும் ஆட்சேபனை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வூதியத்திற்கான நிதி குறைப்பில் ஏற்கனவே முந்தைய திமுக அரசால் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான ஆண்டு ஒதுக்கீடான ரூபாய் 11,000 கோடி என்பது முழுமையாக வெட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் மேலும் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு நிதி குறைக்கப்பட்டு உள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் நலனில் முழுமையாக கவனம் கொண்டு செயலாற்றி வரும் முதல்வர் உடனடியாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் ஓய்வூதிய கால பலன்களில் ரூபாய் 14,000 கோடி அளவிற்கு நிதிநிலை அறிக்கையில் குறைக்கப்பட்டுள்ளதற்கான விளக்கத்தை சட்டமன்ற கூட்டத்தில் அறிவித்து, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் வாழ்நாள் கனவான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பினை வெளியிட வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.